கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யூபிஐ பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்களுக்கு புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு வருஷத்துக்கு மேலே செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய யூபிஐ ஐடிக்களை செயலிழக்கணும் அப்படின்னு கூகுள் பேக்கும் பேடிஎம்க்கும் என்பிசிஐ அறிவுறுத்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இரண்டாவதாக, அதாவது 2000க்கு மேலே நீங்கள் யாராவதுக்கு முதல்ல பண பரிவர்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா 4 மணி நேரம் அவகாசம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் மோசடிகளை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பண பரிவர்த்தனை உச்சவரம்பு 1 லட்சமாக இருந்தது. இப்போ அதை 5 லட்சமாகவும் உயர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூபிஐ பரிவர்த்தனை டேப் அண்ட் பே வசதியும் விரைவில் நடைமுறைக்கு எடுத்துட்டு வர உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் யூபிஐ ஏடிஎம் நிறுவ ஏற்பாடு செஞ்சிருப்பதாகவும் இதன் மூலம் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்க பணம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக, ப்ரீபெய்ட் பேமெண்ட் கருவி மூலம் நீங்க 2000க்கு மேல பரிவர்த்தனை செய்யக்கூடியவங்களா இருந்தா 1.1% பரிமாற்ற கட்டணம் நடைமுறைக்கு வந்துள்ளது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விதிமுறைகளை குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.